அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து பதிவில் பார்க்கக்கூடிய நபர்களுக்கு கொடுக்கக்கூடிய எல்லா தகவல்களும் கணிப்புகளும் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல நல்லதை கொண்டு வந்து சேர்த்துருன்ற நம்பிக்கையில் தான் நம்ம ஒவ்வொரு பதிவுகளும் கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் இந்த பதிவில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம்னா, நிறைய நபர்கள் வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தீங்க, ஐயா அந்த தொழிலுக்கு கூட்டு தொழில் எந்த ராசியோட எந்த ராசி சேர்ந்தால் தொழிலுடைய அமைப்பு அமோகமாக இருக்கும் அப்படின்றத பற்றி கேட்டிருந்தீங்க. அதற்கான ஒரு தகவல் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். மிக மிக அற்புதமான ஒரு தகவலாக இருக்க போது. இந்த தகவலை பார்க்கக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக இறைவனுடைய அருள் முழுமையாக பெற்றவர்களுக்கு தான் இந்த நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நல்லவை நல்லவர்களுக்குத்தான் போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவை நம்ம ஆரம்பிப்போம். உங்களுடைய சுயஜாதகத்தை முழுமையாக துல்லியமாக கணிக்க வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 9345397996 வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி அப்பாயின்மெண்ட் டேட்டு டைமும் வாங்கிக்கிட்டு உங்களுக்கான நாளில் உங்களுக்கான பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறி போகலாம். இந்த காலகட்டத்தில் உலகத்தில் பார்த்திங்கன்னா அதிகளவு பொருள் ஈட்ட ஒருவர் ஏதேனும் ஒரு தொழிலோ அல்லது வியாபாரமோ செய்ய வேண்டியது இருக்குங்க. அப்படி தொழில் அல்லது வியாபாரத்தில் எல்லோரும் சக்ஸஸ் அடைஞ்சிட்றாங்களான்னு கேட்டால் அது உங்களுக்கே தெரியும். பெரும்பாலானோர் இல்லை, ஒரு சிலர் தான் மிகப்பெரிய அளவுக்கு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் லைஃப்பில் பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த தொழிலால் பலரும் கடன் பிரச்சனைக்கு உள்ளாயிடுறாங்க, மன வருத்தத்துக்கு போயிடுறாங்க, மன அழுத்தத்துக்கு போயிடுறாங்க, உறவுகள் பிரிவு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நடக்குது. அப்போது கடவுள் கொடுத்த இந்த ஒரு வாய்ப்பு தான் இந்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் தொழில், சொந்தமான ஒரு தொழில் வியாபாரம், அதுதான் நம்ம எதிர்காலத்தை மிக வலுவாக கட்டமைக்கும். அப்படிப்பட்ட அந்த தொழில் சில நபர்களோடு சேர்ந்து அந்த வியாபார ரீதியாக தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி பெற வேண்டும்னு சொல்லி நம்ம நினச்சோம்னா, எந்த ராசியினரோடு எந்த ராசி கூட்டு சேர்ந்தால் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டால் நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றது தான் 12 ராசிக்காரர்களுக்குமே இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஆகவே முழுமையாக பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லோருமே வாழ்க்கையில் நல்லா இருக்கட்டும். இதில் பார்த்தீங்கன்னா முதல் ராசி மேஷ ராசிக்காரங்க. நீங்கள் மேஷ ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா, சிம்ம ராசிக்காரங்க, மேச ராசிக்காரர்களுக்கு சிம்ம ராசிக்காரர்களை தங்கள் தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகளாக சேர்த்து கொள்வது நல்லது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா மேச ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு தன்னுடைய வாழ்க்கையில் அந்த எதிர்காலத்தை உயர்வாக எண்ணக்கூடிய நபர்கள் தான் மேசராசிக்காரங்க. ஒரு ஆடம்பர வாழ்க்கை, வசதியான வாழ்க்கை, இதை விரும்பக்கூடிய நபர்கள் தான் மேசராசிக்காரங்க. சிம்ம ராசிக்காரங்க எப்படின்னா, அதை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு இறங்கி வேலை செய்கிறதுக்கான ஒரு திறமை கொண்ட நபர்களாக இருப்பாங்க. சரிங்களா? அப்போ மேசராசிக்காரர்களுடைய எண்ணங்களும் சிம்ம ராசிக்காரர்களுடைய செயல்களும் ரெண்டும் ஒன்று சேரக்கூடிய இடத்துல மிகப்பெரிய அளவுக்கு முன்னேற்றத்தை பார்க்கலாம். சரிங்களா? அடுத்ததாக பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்காரங்க. ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு இவர்களுக்கான நபர்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா, கன்னி ராசிக்காரர்கள் கரெக்டாக இருப்பாங்க. ரிஷபராசிக்காரர்கள் கன்னி ராசிக்காரர்களை தங்களுடைய தொழில் வியாபாரத்தில் கூட்டாளியாக சேர்த்துக்கொள்வது முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தும். ஏன்னா ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு உயர்ந்த இலக்கை அடைஞ்சிடணும் அப்படின்ற ஒரு வெறி அதிகமாக இருக்கும். அதற்காக போராடுவாங்க, அதற்கான முயற்சிகள் எடுப்பாங்க. ஆனால் தடைகள் தாமதத்தை தான் அதிகமாக பார்க்குறாங்க ரிஷபராசிக்காரங்க தன்னுடைய வாழ்க்கையில். ஆனால் கன்னி ராசிக்காரர்கள் எப்படின்னா, கலைத்திறன் அதிகமாக கொண்டவங்க, கற்பனை திறன் அதிகமாக கொண்டவங்க. அப்போ என்னென்னா, இவங்களுடைய திட்டம் இவர்களோடு சேரும் பொழுது அது மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். ஏன் தெரியுங்களா? இவர்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு என்னதான் திறமையான நபர்களாகவே இருந்தாலும் நடைமுறைப்படுத்துறதுல தடைகளையும் தாமதத்தையும் பார்க்குறாங்க. எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும் இவங்களுக்கு. கன்னிராசிக்காரர்களுடைய திட்டங்கள் இவங்களுக்கு கனெக்ட் ஆச்சுன்னா இவர்கள் தொழிலையும் வியாபாரத்திலும் செய்யக்கூடிய விஷயங்கள் நல்ல ஒரு ரிசல்ட்டை பார்க்கலாம். சரிங்களா? இதில் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசி. மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு துலாம் ராசிக்காரங்க மற்றும் கும்ப ராசிக்காரங்க, துலாம் மற்றும் கும்பம், இந்த 2 ராசியில் இருக்கிறவங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு நல்லாவே கனெக்ட் ஆவாங்க. நல்ல ஒரு தொழில் வியாபார கூட்டாளியாக இருப்பார்கள். ஏன்னா மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு நம்ம பல பதிவுகளில் சொல்லியிருக்கோம், பெரும்பாலும் அவங்க வாழ்க்கை யாராவது ஒருத்தர் சார்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் பெரும்பாலும் இருக்கும். அப்படிப்பட்ட மிதுன ராசிக்காரர்களுக்கு இவர்களுக்கான பொறுப்புகளை உணர்ந்த நபர்கள் சேர்ந்தாங்கன்னா லைஃப் நல்ல ஒரு மாற்றத்தை தொழிலில் பார்க்கலாம். ஏன்னா இந்த துலாம் ராசிக்காரங்க பற்றி ஆல்ரெடி நம்ம பல பதிவுகளில் சொல்லியிருக்கோம். அதிக பொறுப்புகளையும் கடமைகளையும் சுமக்கக்கூடிய நபர்கள் தான் துலாம் ராசிக்காரங்க. கும்பராசிக்காரங்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒருத்தருடைய முன்னேற்றத்தில் அதிக அக்கறை கொண்டவர்களாக தான் பெரும்பாலும் இருப்பாங்க. அப்போது இந்த ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்களோடு சேரக்கூடிய பட்சத்தில் இவருடைய வாழ்க்கையில் வியாபாரத்திலையும் தொழிலையும் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பார்க்கலாம். இதில் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யாருன்னு பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்க. கடகராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு விருச்சிகம் மற்றும் மீனம், இந்த 2 ராசிக்காரங்க கடகராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு வியாபார கூட்டாளியாக இருப்பார்கள். ஏன்னா கடகராசிக்காரங்கனாவே தெரியும்,
நம்ம நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கோம். வியாபாரம், தொழிலுக்கான நபர்கள். அப்போ விருச்சிக ராசிக்காரர்கள் எடுத்துட்டிங்கன்னா போல்டாக பேசக்கூடிய நபர்கள், துணிஞ்சு எதுவுமே முயற்சிகளை எடுக்கக்கூடிய நபர்கள். மீன ராசிக்காரில் பார்த்தீங்கன்னா தொழிலுக்கான நல்ல ஒரு கற்பனை திறன் கொண்டவர்கள் தான் மீன ராசிக்காரங்க. இப்போ இவர்களோடு சேரக்கூடிய பட்சத்தில் அந்த தொழில் நல்ல ஒரு ரிசல்ட்டையும் முன்னேற்றத்தையும் பார்க்கும். சரிங்களா? இதில் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க. சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு மேஷம் மற்றும் தனுசு. ஆல்ரெடி மேஷத்துக்கு நான் சொன்ன அதே விஷயந்தான் இங்கேயும் கனெக்ட் ஆகும். ஏன்னா சிம்ம ராசிக்காரங்க கடின உழைப்பாளிகள், தன்னம்பிக்கை கொண்டவர்கள், போராடி வெற்றி பெறக்கூடிய சக்தி வாய்ந்த ராசிக்காரங்க சிம்ம ராசிக்காரங்க. அதே போல தான் மேஷ ராசியும் தனுசு ராசியும், இந்த 2 ராசியுமே ஆடம்பர வாழ்க்கையை விரும்புவாங்க. முன்னேறணும் அப்படின்ற ஒரு துடிப்பான ஒரு எண்ணம் இவங்கள்ட்ட இருக்கும். ஆனால் அந்த எண்ணத்தையும் செயலையும் நடைமுறைப்படுத்துறதுல வேகமாக நடைமுறைப்படுத்தி வலுவான கட்டத்துக்கு கொண்டு போகிறது சிம்ம ராசிக்காரங்க. இவங்க ஒன்றுக்கு சேரக்கூடிய அந்த இடம் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் ஒரு பிரகாசமான வாழ்க்கையும் பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா கன்னிராசிக்காரங்க. கன்னிராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு தொழில் மற்றும் வியாபார கூட்டாளியாக கடகராசிக்காரர்களை சேர்த்து கொள்ளலாம். கடகராசிக்காரர்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்ற நபர்களாக இருக்க வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஏன்னா அதே ஒரு விஷயம்தான் என்னென்னா, கற்பனை திறன் அதிகமாக கொண்டவர்கள் கன்னிராசிக்காரங்க, உழைப்புக்கும் தொழிலுக்கும் பேர் போனவர்கள் கடகராசிக்காரங்க. அப்போ அவங்க 2 பேரும் சேரக்கூடிய இடத்துல ரிசல்ட் பயங்கரமாக இருக்கும், நல்லாயிருக்கும், நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம். இதை நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்க. துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மேஷம் மற்றும் கடகம், இந்த 2 ராசிக்காரங்க தான் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏற்றவர்களாக இருப்பாங்க. அதே போல் கடகராசினரும் பார்த்திங்கன்னா நல்ல தொழில் வியாபார கூட்டாளியாக இருப்பாங்க. நம்ம ஆல்ரெடி இதை சொல்லியிருக்கோம். கடகராசிக்காரர்களுக்கு துலாம் ராசிக்காரர்கள் அதிக பொறுப்புகளையும் கடமைகளையும் சுமக்கக்கூடியவர்கள், அதனால் வியாபாரத்துக்கு ஏற்ற நபராக இருப்பார்கள். விருச்சிக ராசிக்காரங்க அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கடகம் மற்றும் மகரம், இந்த 2 ராசிக்காரங்க விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்ற கூட்டாளியாக, வியாபார கூட்டாளியாக இருப்பார்கள். நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வந்து கொடுப்பவர்களாக இருப்பார்கள். சரிங்களா? இதில் நம்ம அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க. தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா தொழில் மற்றும் வியாபாரத்துக்கான நபர்கள்னு எடுத்துட்டிங்கன்னா மிதுனம் கனெக்ட் ஆவாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு மிதுன ராசிக்காரங்க கரெக்டாக கனெக்ட் ஆவாங்க. ஏன்னா திரும்ப நான் சொல்கிறேன், தனுசு ராசிக்காரங்க உயர்ந்த வாழ்க்கை, ஆடம்பர வாழ்க்கை, வசதியான வாழ்க்கை விரும்பக்கூடியவர்கள். மிதுன ராசிக்காரங்க எப்படியாவது ஒரு நல்ல இடத்துக்கு வந்துடணும்னு சொல்லி போராடுவாங்க. ஆனால் யாரையாவது ஒருத்தரை சார்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அப்பப்போ அவங்களுடைய லைஃப்பில் உருவாயிருது. அப்போ மிதுன ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்களை சார்ந்து சில தொழில்கள் பண்ணக்கூடிய பட்சத்தில் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்க. மகர ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு ரிஷபராசிக்காரங்க கனெக்ட் ஆவாங்க. ரிஷபராசிக்காரர்கள் மிகவும் எதிர்காலத்தில் நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துவதில் இவர்கள் வல்லவர்கள். சரிங்களா? இதில் நம்ம அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கும்பராசியில் பிறந்தவர்கள். கும்பராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா இவர்களுக்கு துலாம் மற்றும் மிதுனம், அதான் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம். துலாம் ராசி அதிக பொறுப்புகளை சுமப்பவர்கள், மிதுனம் எப்படியாவது முன்னேறணும்னு நினைக்கிறவங்க, கும்பம் மற்றவர்களுடைய முன்னேற்றத்தில் அக்கறை கொண்டவர்கள். ஆகவே இவர்கள் ஒன்று சேரக்கூடிய பட்சத்தில் அந்த இடத்துல தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா மீனராசிக்காரங்க. மீனராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் கடகராசிக்காரர்களை சேர்த்துக்கலாம். அவங்க நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுப்பாங்க. ஆகவே 12 ராசிக்காரர்களுக்கான இந்த தொழிலுக்கான அமைப்புகள் நம்ம பார்த்தோம். இது பொதுவான கணிப்புகள். ஒவ்வொருத்தருடைய சுயஜாதத்தை பொறுத்தும் இதில் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கூட்டு தொழில் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். இந்த காலகட்டம் கூட்டு தொழில் அப்படின்னு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற நபர்களாக இருக்கணும். ஏன்னா இங்கே யார் இப்போ எப்படி மாறுறாங்கன்னே தெரியல. அப்படின்றப்ப எதிர்காலத்தில் முடிஞ்ச அளவுக்கு நல்லதை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய நபர்களாக உங்கள் பக்கத்தில் வச்சுக்கோங்க. அதுதான் ரொம்ப நல்லது. உங்களுடைய சுயஜாதகத்தை முழுமையாக துல்லியமாக கணிக்கணும்னு நினச்சிங்கன்னா 9345397996 என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி அப்பாயின்மெண்ட் டேட் டு டைம் வாங்கிட்டு உங்களுக்கான நாளில் உங்களுக்கான பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேறிப்போங்க. இந்த பதிவை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லோருமே நல்லா இருக்கட்டும். நன்றி, வணக்கம். இனியாவும் நல்லதே நடக்கட்டும்.